முதல் சந்திப்பு எபிசோட் 19. திவ்யா தன் அம்மாவை பார்த்ததும் அம்மா என்று ஓடிச் சென்று கட்டி அணைத்தாள். அவளது அம்மாவும் அன்போடு அவளை அணைத்து முத்தமிட்டார். அதே நேரத்தில் அறையிலிருந்து வெளியே வந்த திவ்யாவின் அப்பாவை பார்த்ததும் அப்பா என்று ஓடிச் சென்று அவரது மார்பில் சாய்ந்தாள். எப்படிமா இருக்க? போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா என்று அக்கறையுடன் கேட்டார். எல்லாம் ஓகேப்பா என்று புன்னகைத்தாள் திவ்யா. அப்பொழுது பின்னால் இருந்து யாரோ அவளது கண்களை மூடினர். கையை தொட்டு பார்த்தாள். விக்கி அண்ணா என்று மகிழ்ச்சியுடன் கத்தினாள். எப்போ அண்ணா வந்த என்று அவனை கட்டி அணைத்தாள். அந்த சந்தோஷமான தருணத்தில் ஒரு குரல், ஹலோ, கால் பண்ணா எடுக்கணும், ஒழுங்கா பேசணும். இந்த ஒரு மாசத்துல 2 தடவை தான் கால் பண்ணிருக்க, அதுவும் நாங்க தான் கால் பண்ணோம் என்று கோபமாக சொன்னாள் ரம்யா. போடி, நீ எனக்கு தங்கச்சி இல்ல, அக்கா என்று முகம் சுளித்தாள் திவ்யா. உண்மை கசக்கும் என்று புருவத்தை உயர்த்தினாள் ரம்யா. உங்க சண்டை தீரவே தீராது போல என்று திவ்யாவின் அம்மா சொல்ல அனைவரும் சிரித்தனர். அப்பொழுது ஒரு ஓரமாக நின்றிருந்த ஆர்த்தியை பார்த்த திவ்யா, அம்மா இன்னும் 2 நாள் ஆர்த்தி இங்கதான் இருப்பா என்றாள். உடனே 2 நாளா? அதெல்லாம் முடியாது என்றாள் ரம்யா. அதை கேட்டதும் ஆர்த்தியின் முகம் மாறியது. ஆனால் அடுத்த நொடி 1 வாரம் இங்கதான் இருப்பாங்க என்று சொன்னாள் ரம்யா. அதை கேட்டதும் ஆர்த்தியின் கண்கள் கலங்கின. பல வருடங்களுக்கு பிறகு ஒரு குடும்பத்தின் அன்பை உணர்ந்தாள். அதே நேரத்தில் விக்கியின் பார்வை ஆர்த்தியின் மீது விழுந்தது. அவன் பார்வை அவளை விட்டு விலகவே இல்லை. அவளது சிரிப்பு, அவளது கண்கள், அவளது அமைதி எல்லாமே அவனை ஈர்த்தது. இதுதான் ஆர்த்தி என்று திவ்யா அறிமுகப்படுத்திய போது விக்கி அமைதியாக தலையசைத்தான். ஆனால் அவன் மனதில் ஏதோ ஒரு உணர்வு தோன்றியது. சிறிது நேரம் கழித்து அனைவரும் அங்கிருந்து சென்றனர். அப்பொழுது ரம்யா விக்கியின் பார்வையை கவனித்தாள். அவன் ஆர்த்தியை பார்த்து கொண்டு இருந்தான். உடனே குறும்பாக சிரித்தாள் ரம்யா. ஓஹோ, இங்கேயே ஏதோ நடக்குதே என்று மனதுக்குள் நினைத்தாள். பிறகு அனைவரும் காலை உணவுக்காக அமர்ந்தனர். ஆர்த்தி மட்டும், அம்மா நான் பரிமாறுறேன் என்று அன்போடு கேட்டாள். இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ உட்காரு என்று அம்மா சொல்ல ஆர்த்தி, இல்லம்மா நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன் என்று அவரை அமர வைத்து அனைவருக்கும் உணவு பரிமாறினாள். அதை பார்த்த திவ்யாவின் அம்மாவுக்கு ஆர்த்தியின் மீது அன்பு கூடியது. சாப்பிட்டு கொண்டிருந்த போது திடீரென ஏதோ ஞாபகம் வந்தவள் போல வேகமாக சாப்பிட்டு விட்டு ஆர்த்தி அறைக்குள் ஓடினாள். அவளது போனை எடுத்து பார்த்தாள். 3 மிஸ்டு கால்ஸ், அனைத்தும் தினேஷிடமிருந்து. ஐயோ என்று பதறியவள் உடனே கால் செய்தாள். சாரி தினேஷ், சார்ஜ் இல்ல என்று அவசரமாக சொன்னாள். சரியம்மோ, காமாகு, நோ ப்ராப்ளம், நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் என்றான். சில நொடிகள் பேசிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது தினேஷ் தன் அம்மாவிடம் பேசிய அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்தான். ஆர்த்திக்கு சந்தோஷம் தீரவே இல்லை. உடனே ஆர்த்தி ஐ லவ் யூடா என்று சொல்லிவிட்டாள். தினேஷுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு என்று கேட்டான். வெட்கப்பட்ட ஆர்த்தி மீண்டும் மெதுவாக ஐ லவ் யூ என்றாள். இல்ல மறுபடியும் சொல்லு என்று குறும்பாக சிரித்தான் தினேஷ். போடா என்று வெட்கத்தில் காலை கட் செய்து விட்டாள் ஆர்த்தி. அதே நேரத்தில் தினேஷ் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். அதை பார்த்த கார்த்திக், என்னடாச்சு என்று கேட்டான். ஆர்த்தி என்ன போடன்னு சொன்னா என்று சந்தோஷமாக சொன்னான். உடனே கார்த்திக், நானும் தினமும் உன்னை போடன்னு தானே சொல்றேன், அப்போ ஏன் நீ சந்தோஷப்படல என்று தலையில் அடித்துக் கொண்டான். காதல் என்று அங்கிருந்து சென்றான். தினேஷ் தனக்கு தானே சிரித்துக் கொண்டான். அந்த இரவு ஆர்த்தியின் முகத்தில் இருந்த புன்னகை மட்டும் குறையவே இல்லை. தினேஷிடம் ஐ லவ் யூ என்று சொன்ன தருணம் மீண்டும் மீண்டும் அவள் நினைவுக்கு வந்தது. அதே நேரத்தில் திவ்யா அவளையே பார்த்து கொண்டு இருந்தாள். என்னடி இவ்வளவு சிரிச்சிட்டு இருக்க என்று கேட்டாள். உடனே ஒண்ணு இல்ல என்று சமாளிக்க முயன்றாள் ஆர்த்தி. ஓஹோ, ஒண்ணு இல்லையாமே
இப்ப லவ் வந்ததுல இருந்து நீ வேற லெவல் ஆயிட்ட என்று கிண்டல் அடித்தாள் திவ்யா. ஆர்த்தி வெக்கத்தில் தலையணையை எடுத்து திவ்யாவின் மேல் வீசினாள். இருவரும் குழந்தைகளைப் போல சண்டையிட்டு சிரித்தனர். அதே நேரத்தில் விக்கி தன் அறையில் இருந்தான். ஆனால் அவன் மனம் முழுவதும் ஆர்த்தி மட்டுமே நிறைந்திருந்தாள். ஆர்த்தியின் முகம் மட்டும்தான் அவன் நினைவில் வந்தது. ஏன் ஒரே நாள்ல நம்மள மாத்திட்டா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அவளது சிரிப்பு, அவளது கண்கள், அவளது பேச்சு எல்லாமே அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் கதவு திறந்தது. உள்ளே வந்தாள் ரம்யா. என்னன்னா கனவு கன்றியா என்று குறும்பாக கேட்டாள். குட்டிமா உள்ளவா என்று சமாளித்தான் விக்கி. ஆனால் ரம்யா விடவில்லை. என்கிட்ட மறைக்காத, ஆர்த்திய பார்த்ததுல இருந்து உன் ஃபேஸ்ல வேற க்ளோ தெரியுது என்று சிரித்தாள். விக்கி ஒன்றும் புரியாமல் ரம்யாவை பார்த்தான். சாக்காகதானா, எனக்கு எல்லாம் தெரியும் என்றாள். எப்படி என்றான். அதெல்லாம் அப்படிதான் அண்ணா என்று சிரித்தாள். விக்கி எதுவுமே பேசவில்லை, சிரித்தான். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். ஆனால் விக்கிக்கு தெரியவில்லை, ஆர்த்தியின் இதயத்தில் ஏற்கனவே தினேஷ் என்ற பெயர் நிரந்தரமாக எழுதப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் காதலில் மூழ்கிய தினேஷ், மறுபக்கம் அதே காதலில் வாழ்ந்த ஆர்த்தி, இன்னொரு பக்கம் புதிதாக காதலில் விழுந்த விக்கி. இந்த 3 இதயங்களின் பாதை இனி எப்படி மாறப்போகிறது? தொடரும். ஆர்த்தி மற்றும் தினேஷின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.